நார்வேல இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே உள்ள லோக்கல்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இங்கே வந்தோம். இப்படி ஒரு ஹிடன் ஜெம் இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. அந்த பிளேஸ் தான் இது. வாங்க போகலாம். சுற்றி பார்த்தாலே ஒரே க்ரீனிஷாக ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியராக இருக்குது. இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கா இல்லையா? இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே வெறும் ஸ்ட்ராபெரி மட்டும்தான் இருக்குது. நார்வேல அதிக கோல்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்லாம் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பிளான்ட்லாம் இவங்க நெதர்லாண்ட்லேருந்து வர வச்சு வளர்க்குறாங்க. க்ரீனு, பிங்க்கு, ரெட்டு அப்படி 3 ஸ்டேஜில் இருக்குது. க்ரீனு காயாக இருக்கும் போல் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. பிங்க்கு பழுக்க ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் நாளில் சிவப்பாக மாறிடும். ரெட்டு ஃபுல்லாக பழுத்துருச்சு, இனிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே அதிகமாக வின்டராக இருக்கிறதுனால மேவோட ஸ்டார்டிங்லேயும் ஆகஸ்டோட மிட் வரைக்கும் தான் இவங்க இதை வளர்ப்பாங்களாம். பல்க் ஆர்டராக அவங்க விற்கிறாங்க. நம்ம வேணும்னா கால் பண்ணி சொன்னால் பெரிய ட்ரேயில் அப்படி பறித்து வச்சுருவாங்களாம். அதில் சின்ன ட்ரேவாக இருக்குல்ல, அந்த சின்ன ட்ரே வந்து 90 க்ரோனாமா. அது ஊரு காசுக்கு பார்த்தா ஒரு 1000 ரூபா வருது. இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் போகிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இரிகேஷன் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரில் கீழே ஒரு வாட்டர் லைன்ஸ் போட்டு அந்த செடிக்கே நேராக தண்ணி போகிற மாதிரி ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க, தண்ணியை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. அங்கே உள்ள மண் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்காக அவங்க செடிக்கு எந்த பெஸ்டிசைட்ஸும் எந்த கெமிக்கலும் எதுவுமே கலக்க மாட்டாங்களாம். நேச்சுரலாக அந்த தண்ணியிலையும் அந்த சூரிய வெளிச்சத்துலேயும் தான் அது வளருதான். ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்ற ஸ்ட்ராபெரி கடையில் வாங்குறத விட கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி வளர்க்குறத வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸ்ட்ராபெரி சாப்பிட்றது டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. நம்ம உடம்புல உள்ள விட்டமின் சியை அதிகமாக்குது. நம்மளோட இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்பையே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண உதவுது. ஃபைபர் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கம்மியான கலோரி உள்ள ஃப்ரூட்டில் ஒன்றா இருக்குது. குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஸ்ட்ராபெரி குழந்தைங்களுக்கெலாம் விருப்பமான ஃப்ரூட்டாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி கிடச்சா வீட்டிலே நம்ம நிறைய ஸ்ட்ராபெரி வாங்கி ஹோம்மேடாக ஜாம் செஞ்சு வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி பிடிக்குமோ கமெண்ட்டில் ஸ்ட்ராபெரின்னு டைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.